இப்போ நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அமேசான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாப்புலர் இ-காமர்ஸ் சைட் உலகம் பூரா இருக்கு. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் இருக்கு. இந்த 2 வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கலாம். இது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் இப்போ அமேசான் எடுத்துட்டீங்கன்னா அமேசான்ல பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். நீங்க பெஸ்ட் செல்லர் போனீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இங்க இருக்கும். இந்த கேட்டகரிஸ்ல தான் ஏதோ ஒரு கேட்டகரிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட் இங்க இருக்கு. உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஸ்மார்ட் போன் நிறைய நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் கேஜெட்ஸ் நிறைய இருக்கு. டே பை டே குறைஞ்சபட்சம் ஒரு 50 வகையான ஸ்மார்ட் போன் வருது, ஆயிரக்கணக்கான ஆக்சசரிஸ் வருது. இதை பத்தின விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் செல்லர் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஹோம் மேக்கரா இருப்பாங்க. எப்படி பேபியை வந்து பெட்டரா வைக்கிறது அப்படிங்கிறது பெட்டரான ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் குறைஞ்சபட்சம் ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ பேக்ஸ் அண்ட் வேலட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களோட கேட்டகரி இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி நீங்க வந்து வெளியில போறீங்க, ஷாப் பண்றீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஷாப்பிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் போடும் பொழுது இவங்க தான் உங்களுக்கு ஒரு அட்வர்டைசரா இருப்பாங்க. உங்களுக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிறது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா யோகா அப்படி வச்சுக்கோங்க. யோகா நான் டைப் பண்ணும்போது இங்க நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. யோகா மேட் ஃபார் மென், உமன், கவர் பேகு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ யோகா மேட் ஃபார் மென் அப்படின்னு டைப் பண்ணாலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இல்ல என்னோட இன்ட்ரெஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வாட்சஸ் அப்படின்னு வச்சுக்கோ. வாட்சஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்சஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 60,000 ரிசல்ட் இங்க காமிக்கிறாங்க. இப்போ ஹியூஜ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது வந்து அமேசான்ல மட்டும் இல்ல, நீங்க பிளிப்கார்ட்லயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா மேல மெனுவே நீங்க டிராவல் பண்ணி பார்க்கலாம். இப்போ மொபைல் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வகையான மொபைல் வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்க்கலாம். மொபைல் ஆக்சசரிஸ்ல என்னவெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். வியரபிள் டெக் அது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்த் அப்ளையன்சஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். லேப்டாப்பு, கேமரா ஆக்சசரிஸ், டேப்லெட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஹோம் மேக்கிங், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது நீங்க இங்க பார்த்துக்கலாம். இல்லை மென், உமன், பேபி அண்ட் கிட்ஸ் தனியாக பார்த்துக்கலாம். ஹோம் அண்ட் ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஹோமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்லாம் ஒட்டி அழகாக வச்சுக்கணும்னு நினச்சிப்பாங்க. ஃபர்னிஷிங் நீட்டாக பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் அமேசான் ஆகட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இப்போ நிறைய ரிலவெண்டான ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கங்க. எந்த விதமான ஃபீல்டு இருந்தாலும் சரி. இல்லை இதில் வந்து எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிராவல் ரிலவெண்ட்டாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. டிராவல் பேக்ஸ் இருக்குது, டிராவல் பில்லோ இருக்குது, டிராவல் ஆக்சசரிஸ் இருக்குது, டிராவல் மக் இருக்குது, பவுச்சஸ் இருக்குது, டிராவல் பேக் பேக் இருக்குது. இப்படி டிராவல் சம்பந்தமாக ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்போ டிராவல் பற்றின நான் எங்கேயாவது வெளியூர் போகிறேன், சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டு ரிலவெண்ட்டான ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர ஆரம்பிக்கும். 1,00,000க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு டிராவலில். அப்போ நிச்சயமா வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் வீடியோவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம்
இங்க சிபிசி ரேட் அப்படின்னு போட்டிருக்கேன். கீவேர்டு சிபிசி ரேட்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு உபர் சஜஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான டூல் உங்களுக்கு வரும். இந்த உபர் சஜஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கீவேர்டுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நிறைய ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் விளையாண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால சும்மா நான் அந்த கீவேர்டு போட்டு நான் சர்ச் பண்றேன். இங்கே டார்கெட்டிங் கண்ட்ரி இந்தியா நான் வச்சுக்கிறேன். நான் தமிழ் லாங்குவேஜ்ல நான் பண்றதுனால இந்தியா பெஸ்டா. இப்போ அப்ராக்சிமேட்டா இது இந்தியால இருந்து கிட்டத்தட்ட 5400 பேர் இந்தியாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். மாசத்துக்கு 5400 பேர் இது தொலைவிட்டு இருக்காங்க. இது இந்த டிஃபிகல்ட்டி நமக்கு தேவையில்லை. பெய்டு டிஃபிகல்ட்டி ஹியூஜ். இது என்ன மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பெய்டு அட்வர்டைசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மேக்சிமம் 100 வரைக்கும் இருந்தா ரொம்ப பெட்டர். அதே மாதிரி காஸ்ட் பர் கிளிக், அந்த அட்வர்டைசர்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1.62 USD ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 ரூபா ஒரு கிளிக் பண்ணா நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இங்க கீவேர்டு ஐடியாஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க ஓப்பன் ஆகும். இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். இப்ப ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ்ல எத்தனையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் மக்கள் சர்ச் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்க இங்க இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார் வித் ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் காரு, ஹெலிகாப்டர், ட்ரக்கு, ஏரோப்ளேன், ரோபோட், ட்ரெயின், டிராக்டர், இப்படி நிறைய ரிமோட் கண்ட்ரோல் வெரைட்டிஸ் யூஸ் பண்றாங்க. இங்க ரிலேட்டட் போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய சர்ச் வால்யூம் ஒரு 1000 இருந்து ஒரு 10,000 வரைக்கும் இருக்கிறதா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்போஸ் உங்களுடைய சர்ச் வால்யூம் இதுல வந்து 1 லட்சமோ இல்ல 10 லட்சமோ காமிச்சுன்னா அது வந்து ஹியூஜ் காம்படிஷன் இருக்கு. அதை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. உங்களோட வீடியோவை அதிக பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க நியூவா வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கான கரெக்டான சர்ச் வால்யூம் என்னன்னா 1000 இருந்து 5000, 6000 வரைக்கும் ரெக்கமெண்டட். சம் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 வரைக்குமே நம்ம போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து இதுக்கு சிபிசின்னு ஒன்று இருக்கும். இந்த சிபிசி மினிமம் ஒரு $2 $3 இருக்கிற மாதிரி ஃபீல்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், பெய்டு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட். இதுல கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய டாபிக் இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா 100, 99, 100 இருக்கு. இட்ஸ் பெட்டர் 80க்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நீங்க ரிலவெண்டான ப்ராடக்ட் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை பிளிப்கார்ட், அமேசான்ல செக் பண்ணிட்டோம், இருக்கு. அதுல எந்த ப்ராடக்டை பத்தி நான் வந்து அதிகமா வீடியோ போட போறேங்கிறது நீங்க ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கு இங்க செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உபர் சஜஸ்ட் போறீங்க, 1000 இருந்து 5000 இல்லாட்டி 6000 இருக்கக்கூடிய ஒரு சர்ச் வால்யூம் இருக்கிற டாபிக்கா நீங்க சூஸ் பண்றீங்க. இங்க சிபிசி ரேட் மேக்சிமம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் ஒரு $2 இருக்கிற மாதிரி பாத்துக்காங்க. பெய்டு டிஃபிகல்ட்டி கண்டிப்பா 80க்கு மேல இருக்கணும். இதை நீங்க பாத்துக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கீவேர்டு அந்த மாதிரி இருக்குமா சார்னா, உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு கார் இன்சூரன்ஸ், அப்படின்னு நான் டைப் பண்றேன் இந்தியால. இப்போ கார் இன்சூரன்ஸை பத்தி நிறைய பேர் வீடியோ அந்த அளவுக்கு அதிகமா போடுறது இல்லை. எந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கலாம் சார், கார் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னாலே மில்லியன் ஆஃப் சர்ச் வால்யூம் இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு தேவையானது 1000 இருந்து அதிகபட்சம் 10,000க்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே வந்தீங்கன்னா, இங்க கம்பேர் கார் இன்சூரன்ஸ் 2900 சர்ச் வால்யூம், $241 ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அட்வர்டைசர்ஸ். அப்போ 90 இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருமையான ஃபீல்டு இது. இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டு என்னங்கிறது இங்க கண்டுபிடிக்கிறது தான் இங்க விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2900 வால்யூம் இருக்கு. எனக்கு 1000 பேர் பார்த்தாலே எனக்கு 1000 ரூபாய்க்கு மேல பணம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி கேட்டகரியில. இப்போ இது கார் இன்சூரன்ஸே நீங்க எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது.
இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன். அப்ப இந்த மாதிரி விஷயத்த நீங்க பிக் பண்றதுதான் அடுத்த ஒரு சின்ன சேலஞ்சான விஷயம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடியது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிகினர் லெவல்ல இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்படி பார்த்து கரெக்டா பர்ஃபெக்டான ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களை விட அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு அவர் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, உங்களுக்கு வெறும் 5,000 சப்ஸ்கிரைபர் வச்சே நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வீடியோ பண்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதும் நிறைய இன்கம் கொடுக்கும். இப்படி உங்களுக்கு எந்த விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அதுல உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க, ரிலவெண்டான ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கான்னு பிளிப்கார்ட், அமேசான்ல கண்டுபிடிக்கிறீங்க. அதுல உங்களுடைய பெட்டரான நான் எதை பத்தி வீடியோ அதிகமா போட போறேன் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த டூலை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கிளியரா நீங்க எழுதி வச்சிருப்பீங்க உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நிறைய அவைலபிள் இருக்கு, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகும், இப்ப கிளாரிட்டி உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். ஸோ இங்க டேக்அவே என்ன, மினிமம் வந்து 80 டிஃபிகல்ட்டிக்கு மேல இருக்கணும். அது அட்வர்டைசர்ஸ் நிறைய இருப்பாங்க. சர்ச் வால்யூம் 1000 to 5000, சம் டைம் இது 10,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபைனல் டாபிக் என்ன, இப்போ டே 1 இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போறோம். இந்த டே 1ல நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கிறது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன், என்ன எழுதி வச்சிருக்கேன்னா டிராவல் அண்ட் யோகா என்னுடைய இன்ட்ரெஸ்ட், அதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். பிளென்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும், அபவுட் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. அதனால நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்றேன். குட் சர்ச் வால்யூம், இப்போ யோகா மேட் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு 6600 சர்ச் வால்யூம் இருக்கு. ஹை பெய்டு காம்படிஷன் 100 இருக்கிறதுலே பீக் அதுதான். அப்போ எனக்கு இந்த ஃபீல்டு வந்து செட் ஆகுது. ஏன்னா இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ ரிலவெண்டான ப்ராடக்ட் இருக்கு. அப்போ நான் துணிஞ்சு இந்த ஃபீல்டில் இறங்கி வீடியோ பண்ணி நான் நிறைய சக்சீட் ஆக முடியும். அடுத்தது நான் சும்மா பார்த்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா நான் சொல்றேன், ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ். ரிமோட் கண்ட்ரோல் உங்களுக்கு இப்ப காமிச்சேன். அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சர்ச் வால்யூம் பெட்டரா இருக்கு, பெய்டு காம்படிஷன் அதுவும் பெட்டரா இருக்கு. நான் உங்களுக்கு ரெண்டையும் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க காமிச்சிருக்கேன். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்களுடைய ப்ராடக்ட் என்ன, உங்களுடைய என்ன சர்ச் வால்யூம் இருக்கு, இதை நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா போதுமானது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சந்தேகங்கிறது என்கிட்ட நீங்க கேளுங்க, அதுக்கு கிளாரிட்டியா ஆன்சர் பண்றோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கிளாஸ்ல நிச்சயமா 3 விஷயம் உங்ககிட்ட மேட்ச் ஆகிருக்கணும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், தென் உங்களுடைய ஸ்கில், ரிலவெண்டான ப்ராடக்ட். இந்த ரிலவெண்டான ப்ராடக்ட்ல இந்த சர்ச் வால்யூம் எல்லாம் எனக்கு தெரியல சார், நான் பெய்டு டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. பட் 3 விஷயம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய பேஷன், தென் அதுக்குண்டான ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 1 hour இதை செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு 2வது நாள் ட்ரைனிங்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.